ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான டேஸ்டான தக்காளி சூப். இது நம்ம ரைஸில் சேர்த்து சாப்பிட்ற சூப்பு, மட்டன் சூப் மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: தக்காளி 3, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, பூண்டு 10 பல், இஞ்சி சிறிய துண்டு, மிளகு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது அடுப்பில் குக்கரை ஏற்றிடுங்க. நம்ம அரிசி கழுவின தண்ணியை ஃபஸ்ட்டு தண்ணி கீழே விட்டுட்டு 2வது தண்ணியை ஊற்றுங்க குக்கரில். இப்போது தக்காளியையும் நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தூளையும் போடுங்க. இப்போது குக்கரை மூடுங்க. வெயிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு ஜாரில் மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிங்க. இப்போது குக்கர் ஸ்டீம் விட்டுருச்சு. தக்காளி எடுத்து பார்ப்போம், நல்லா வெந்துருச்சு. இப்போது தக்காளி மட்டும் தனியாக எடுங்க. இப்போது தக்காளி வெந்த சூப்பை தனியாக ஊற்றி வைங்க. அதில் ருசிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் கொத்தமல்லி கறிவேப்பிலையும் அந்த சூப்பில் போடுங்க. இப்போது சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பில் எண்ணெய் சட்டி வைங்க. எண்ணெய் சட்டியை வச்சு வெண்ணெயை போடுங்க. இப்போது வெண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த சூப்பில் ஊற்றுங்க. இப்போது நம்ம வதக்கணும், பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு வதக்கணும்ல, அதையும் இந்த சூப்பில் போடுங்க. இப்போது அடுப்பில் வச்சு சூப்பை கொதிக்க விடுங்க. நல்லா இப்படி நுரை கட்டி வர்ற மாதிரி கொதிக்க விடுங்க. இப்போது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணுங்கள். இப்போது நம்ம சமைச்ச சூப்பை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே கொஞ்சம் மல்லி இலை போடுங்க. இப்போது நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்ற டொமேட்டோ சூப் ரெடி. இந்த அருமையான தக்காளி சூப்பை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.